10க்கு 10 அறையில் உட்காந்து நீலோத்தி நீலோத்தி நான் மட்டுமே சொல்லி சொல்லி எழுதின அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி எல்லா காதலர்களாலும் அது வந்து அவங்களுடைய சொந்த பாடல் மாதிரி எடுத்து ரீல்ஸ் போட்டு நீலோத்தி நீலோத்தி பாடல் இந்த நீலோத்தி என்ன நீலோத்தின்னா என்ன சார்? நிறைய பார்க்கலாம் ஊரில் அந்த நீல கலர் பூ. யாருமே வந்து அதை ஒரு பெரிய கவனத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீலோத்தி நீலோத்தி உன் நினப்புல லாந்திர சொல்லிட்டான். அடுத்து அவன் என்ன பண்ணணும்? எனக்கு கிடைச்சிருக்கு அவன் இன்னைக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே இந்த உலகத்தில் உறவு அவன் மட்டும்தான். லாந்திரங்கிறது எப்பயா சொல்லுவாங்க. அது என்னென்னா அதிகமாக அந்த பக்கம் வராத ஆள் புழங்காத ஆள் திடீர்னு வந்தான்னா என்ன இந்த பக்கம் இந்த பையன் லாந்துறான். காற்றோடு பட்டம் போல நான் எழுதின வழியை விட அதிகமாக அவங்களுடைய ரைட்டப்பில் இருந்தது. அது முதல்ல எழுதின பல்லவி கூட யாரோ வந்து போகும் இந்த வாழ்விலே சில பேரோட சொந்தம் மட்டும் தங்கி கொள்ளும் நெஞ்சிலே அப்படின்னு அந்த பாடல் எழுதியிருந்தேன். சிற்றன்பு போல கூட நான் என் சொந்தங்களை காக்கலை அப்படின்னு. கிட்டத்தட்ட அது என்னுடைய வாக்குமூலமாக இருந்தது. ஏன்னா அந்த சினிமா துறைக்கு வந்து குடும்பத்தை நல்ல விதமாக காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய ஏக்கங்கள் நமக்கு இருக்கும். இன்னும் அதை சரியாக செய்யலையோங்கிற எண்ணமும் ஒன்றும் எனக்கெல்லாம் இருக்குது. 2010 நான் பாடல் எழுதிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 150 200 பாடல்கள் தான் எழுதியிருப்பேன். திரை இசை பாடல், தனி இசை பாடல். யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் முதல் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடச்சி எழுதி அந்த பாடல் வந்து பெரிய ஹிட்டானால் கூட இன்றைக்கி இருந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் அன்றைக்கி இல்லாதனால நான் தான் எழுதுனங்கிறது ரொம்ப பேருக்கு அது தெரியாது. நீங்கள் பேசும்போது காதல் வந்து நிரம்பி விளையுது. நானும் கொஞ்சம் கவிதை பேசிக்கிறேன். முத்துக்குமாரன் தான் எழுத போகிறாரு. முயற்சி பண்ணுறோம். நீங்கள் நல்லா எழுதினா பயன்படுத்திக்கிறோம். 2 பேரும் மத்தியில் முத்துக்குமாரன் நிற்கிறாரு. எனக்கு முத்துக்குமாரனை தாண்டியும் போகணும். இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் கூட இருக்கணும். இதுக்குள்ளே இந்த படத்தினுடைய கதையும் பாடலையும் சொல்லணும். அப்படி ஆரம்பித்தது தான் ஓஷலா ஓஷலா. ஓஷலா ஓஷலா வந்து எல்லா இடங்களையும் பாடப்படுது, கேட்கப்படுது. போகிற இடங்கள்லாம் நம்ம வாய்ப்பு கேட்டு போகிற இடங்கள்லாம் அந்த பாடல் நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் வாய்ப்பு வந்து குறைவாக தான் வந்தது. என்னுடைய குடும்பத்துக்கு குறைந்தபட்ச அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பொருளாதாரமாக கிடைக்கணும். அந்த மாதிரியான வேலைகளாக பார்த்துக்கிட்டு பாடத்துறை அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே வரேன். இன்றைய வரைக்கும் அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு. கஷ்டம்தான். அது ஒரு தனி பரவாயில்ல. இந்த போராட்டமும் ஒரு சுகமானது தான். காதல் சுகமானதுங்கிற மாதிரி இது ஒரு லட்சிய சுகம்னு வச்சுக்கிங்களேன். ப்ரொவோக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாடலாசிரியர் சாரதி அவர்கள் இணைந்துள்ளார்கள். சமீபமாக சிறை படத்தில் நம்ம எல்லா இடத்துலையுமே வைரலாக பேசப்படக்கூடிய சிறை படத்தில் இருக்கக்கூடிய நீலோத்தி பாடல் எழுதிய அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சிறைப்படம் அப்படிங்கிறதே வந்து நம்ம குறிஞ்சி பூ பூப்பது போல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த உரிமைகளுக்கான மனித உரிமைகளுக்கான திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா இப்போ வந்து வந்துட்டு இருக்க வேளையில் சிறை ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த சிறைக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு கமிட்டா? நீங்கள் எல்லாரும் சிறைக்குள்ளே போகிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. ஆனால் இந்த சிறை வந்து ஒரு பெரிய பெருவாய்ப்பு இல்லையா? சிறை இதய சிறைங்கிற மாதிரி தான் இதாகிடுச்சு. சிறைக்குள்ளே எனக்கு திரைப்படத்தில் பங்கு பெறுறதுக்கு வாய்ப்பு வந்து இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் சார் தான் கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தது வந்து காற்றோடு பட்டம் போல பாடல் தான். அந்த பாடல் அவங்க கேட்டிருக்காங்க, பிடிச்சிருந்துருக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற அவர் கூட இருக்கக்கூடிய இணை துணை இயக்குனர்கள் எல்லோரும் சொல்லவும் ஒரு நாள் கூப்பிட்டு பேசினார். அடுத்ததாக வந்து ஜஸ்டின் சாருடைய இசை. அது ஜஸ்டின் சார்கிட்டையும் கேட்கும்போது ஏற்கனவே ஜஸ்டின் சார் வந்து எனக்கு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் சைட்லேருந்தும் பாடல் எழுதுவதற்கான அங்கீகாரம் உடனே கிடைச்சிது. அப்போது இயக்குனர் ராஜகுமாரி சாரும் இசையமைப்பாளர் ஜஸ்டின் சாரும் உடனே ஓகே சொன்னதுனால இந்த படத்தில் நீலோத்திங்கிற ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகி சில மாதங்களே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேட்குறீங்களா சார், அந்த வைரல் அந்த விஷயமெல்லாம் உங்களை சுற்றி வருதா? கண்டிப்பாக. நான் பாடல் எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 10 வருடங்களில் வந்து முதல் முறையாக நான் வந்து காற்றோடு பட்டம் போலக்கு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் காலகட்டம் இப்போ தான் அந்த காற்றோடு பட்டம் போல் இந்த ஒரு 5 வருஷத்தில் தானே இப்போ எனக்கு வந்து அது நல்லா தெரியுது. ஏன்னா என்னோடய முதல் பாடல்
ஹிட்டாக இருந்தாலுமே அப்போ இந்த அளவுக்கு அறியப்படலை நான். அப்போ இந்த சமூக வலைத்தளங்களும் அதிகமாக இல்லை. இப்போ அதோடைய வைப்ரேஷன் எனக்கு நல்லாவே தெரியுது. நிறைய இடங்கள்ல கேட்குறாங்க. இன்னும் உங்கள மாதிரி நண்பர்கள் எடுக்கிற பேட்டிகள் மூலம் நம்மளை அடையாளம் கண்டுக்கிறாங்க. அப்புறம் உடனே உடனே ரிசல்ட் யார் யார் என்னென்ன மாதிரியான ரசிக்கிறாங்க, எந்தெந்த வரிகளை விரும்புகிறாங்க, அவங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம் ரசிகர்களுடைய உணர்வுகளை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடுத்தடுத்த பாடல்களை தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ மக்களுடைய இவ்வளவு ஒரு அன்பை எதிர்பார்த்துருக்கீங்களா இந்த பாட்டுக்கு? இது இது ஹிட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் எழுதியிருப்பீங்க, அந்த வரிகள் அப்படி தான் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக. ஆனால் இவ்வளவு பெரிய அன்பை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக எதிர்பார்க்கல. இந்த ப்ரொவோக் டிவி நேயர்கள் சார்பாக எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி கொண்டாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எல்லா பாடலுமே கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்பி தான் எழுதுகிறோம். அந்த படத்தினுடைய கதை, அது வெற்றி பெறுகிற சூழல், அப்புறம் அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெறுகின்ற தன்மையை பொறுத்து தான் ஒவ்வொரு பாடலும் ரசிகர்கள்ட்ட போய் சேருது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 10க்கு 10 அறையில் உட்காந்து நீலோத்தி நான் மட்டுமே சொல்லி எழுதின அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி எல்லா காதலர்களாலும் அது அவங்களுடைய சொந்த பாடல் மாதிரி எடுத்து ரீல்ஸ் போட்டு அவங்க அதில் நடித்து, கலையும் அப்துல்லுமாக அவங்களே நடித்து அதை அந்த அன்பை வெளிப்படுத்துறதை பார்க்கும்போது இந்த துறைக்கு வந்ததுக்கான ஒரு திருப்தியை அடைய முடியுது. ஒரு சரியான வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கே வருது. வரக்கூடிய காதலர் தினத்துக்கு உங்களுடைய நீலோத்தி சாங் தான் தேசிய கீதமாகவே நிச்சயம். ரொம்ப நன்றி. இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இன்ஸ்டாவில். கட்டு எக்கச்சக்க அந்த எடிட்டர்ஸுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். எது என்னென்ன படங்களில் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் காட்சிகளை எல்லாம் கட் பண்ணி அந்த நீலோத்தியோட சாங்கை பேக்கப் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது சார். உங்களுடைய பாடலில் இந்த நீலோத்தி நீலோத்தின்னா என்ன சார்? ஆக்சுவலாக எல்லாருக்கும் அது பாடல் வந்ததுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே 2-3 நேர்காணலையும் நான் சொல்லிட்டேன். கதை தான் நம்ம ஒரு சொல்லை உருவாக்கி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலை, அப்துல் 2 பேரும் ஒரு கிராமத்து புறத்தை சேர்ந்த எளிய மனிதர்கள். அப்புறம் 2 பேரும் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. காதல்ங்கிற ஒரு பயணத்தின் மூலம் இந்த உலகத்தில் ஒரு சமத்துவத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. அப்புறம் அப்துலுக்கு ஒரு சூழ்நிலை நடக்குது. அந்த சூழ்நிலை கைதியாக உள்ளே போகிறாரு. விசாரணை கைதியாக மாறுறாரு. வெளியே வருவோங்கிற நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்படி வருவதுங்கிறதுக்கான வழியும் தெரியல அவருக்கு. அவருக்கான உதவிக்கரமும் யாரும் நீட்டலை. இந்த பக்கம் வெளியில் இருந்தாலும் கையில் வீட்டில் ஒரு சிறை கைதியாக தான் இருக்காங்க அவங்க. அப்பா இல்லை. அப்பா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தாய்மாமன் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாரு. இவங்க விருப்பத்துக்கு மாறாக அடிக்கடி வேறு ஒரு பையனை கொண்டு வச்சு திருமணத்தை வற்புறுத்துறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை வெளியில் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான வழிமுறைன்னு தெரியல. இப்போ 2 பேருமே ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க. என்னென்னா நம்ம சேர்ந்து வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் மட்டும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் எப்படி வாழ போகிறோங்கிறது தெரியாது. அவன் எப்படி வரப்போகிறான்னு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த கதை எனக்கு ஒரு 15 நிமிடத்துக்கு மேலே இயக்குனர் ராஜ்குமார் சார் விவரித்தார். விவரித்ததோடு மட்டும் இல்லாமல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் என் கையில் கொடுத்து நீங்கள் வேணால் முழு கதையும் படிங்க அப்படின்னாரு. நான் மறுபடியும் அந்த கதைக்கான சூழல் பகுதி மட்டும் படிச்சுட்டு போதும் சார், இதுவே போதும் அப்படின்னு கொடுத்தேன். கதையை நம்ம ஏற்கனவே கடத்திட்டார் அவர். இந்த இடத்துலேருந்து இப்படி ஆரம்பித்து பாடல் இப்படி போகும். இதுக்குள்ளே ஏன்னா எனக்கு அதில் ஒரு 5 விதமான டாஸ்க் இருந்துச்சு. அதில் கயல் அப்துலுடைய காதல் எதிர்பார்ப்பை சொல்லணும், அந்த வழியை சொல்லணும், அதுக்கு பிறகு அவங்க வெளியில் வரக்கூடிய அந்த நம்பிக்கையை சொல்லணும், 4வதாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அறம் சார்ந்த கதிரவன்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வருது. அந்த கேரக்டரை அவரையும் பதிவு பண்ணணும். அப்புறம் நீதியரசர் சொல்லி அனுப்புவார், அடுத்த வாய்தாவில் யாருக்குண்டா உங்களுக்கு விடுதலை கிடைச்சாலும் கிடைக்கும்னு. ஸோ அந்த விஷயத்தையும் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது எல்லாத்தையும் கடந்து அது ஒரு காதல் பாடலாகவும் இருக்கணும். இந்த டாஸ்கில் தான் எனக்கு இயக்குனர் அந்த டியூனை கொடுத்தாரு. ஜஸ்டின் சாருடைய டியூன் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதை கேட்கும்போதே நான் நிறைய முறை அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் ரொம்ப மென்மையான மனசுக்கார். அதே மாதிரி இருந்தது அவருடைய அந்த மெலடி. அப்போ நமக்கு இந்த டாஸ்க்கெலாம் உள்ளே வச்சு எழுதுனுங்கும்போது நம்ம என்ன மாதிரி கிராமத்து வார்த்தைகள் நிறைய வந்துருச்சு. அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ எனக்கு அதில் இருந்த மிக முக்கியமான இடம் அந்த நீதி. இவனுக்கு எப்படி நீதி கிடைச்சிரும். எனக்குமே இயக்குனர் கடைசியில் அவன் சேருவாங்கிற மாதிரிலாம் சொல்லலை. எப்படி அவனுக்கு தகவல் தான் கிடைச்சிருக்கு, அவனுக்கு விடுதலை கிடைக்குங்கிறது. இந்த சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அப்போ நம்ம தேடும்போது நான் கிராமத்து புறத்தை சேர்ந்தவன். ஊர்களில் நிறைய அந்த
நீல மலர்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இந்த பாடலை வந்து சமத்துவத்தோட வண்ணமாக நம்ம நீலத்தை புரிகிறதுனால அதை வச்சு போகும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீலப்பூன்னு எப்படி சொல்கிறது? சொல்ல முடியாது. அப்புறம் அதை ஒட்டி நம்ம யோசிக்கும்போது என்ன நான் ஊரில் பார்த்த அந்த பூக்கள்லாம் ஞாபகம் வருது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் ஊரில் அந்த நீல கலர் பூ. யாருமே வந்து அதை ஒரு பெரிய கவனத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது அன்றாடம் பூக்கும், அன்றாடம் உதிரும். மழையில் நனையும், வெயிலில் காயும். அது ஏன் பூக்குது, ஏன் உதிரும்னு அதுக்கே தெரியாது போல இருக்குது. மற்ற பூக்களுக்கு கிடைக்கிற கவனம் அது கிடைக்கல. அப்புறம் எனக்கு இயல்பாகவே ஏற்கனவே முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாடல் படிச்சிருந்தேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அது வந்து "கரண்டு நெடியிலும் கடியை கைத்து வைக்கணும்னு" ஆரம்பிக்கும். அந்த பாடலோட பொருள் என்னென்னா, ஒரு நீல வண்ண பூ வந்து தினசரி பூத்து பூத்து காத்திருக்கும். அது ஏன் அப்படி பூத்து பூத்து காத்திருக்குன்னா, அந்த பகுதியாக கடந்து போகிற ஒரு வீரனுடைய மார்பில் ஒரு மாலையாக போய் அது இறந்துட மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி பூத்து காத்திருக்கிறதா அந்த பாடலுடைய புலவர் அதை விவரிக்கிறாங்க. ஸோ இப்போ கயலும் 5 வருடமாக அப்துலுக்காக காத்திருக்கிறான். அப்துலும் கையிலுக்காக எப்படியா சேர்ந்துருவோன்னு காத்திருக்கிறான். இப்போ எனக்கு இது எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் நீலப்பூவேன்னு சொல்ல முடியாது. டியூன் அங்கே தானானா அப்படின்றது. அப்போ அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல் வேணும். அப்போ முதல்ல நான் கொஞ்சுவோம் கையில் அப்படின்னு நினச்சி தான். ஏன்னா ஒரு கதாபாத்திரம் மூலம் இயக்குனர் கொஞ்சணும், அப்புறம் அந்த பாடலுக்கு இசையமைக்கிற இசையமைப்பாளர் கொஞ்சணும், அப்புறம் எழுதுகிற கவிஞரை கொஞ்சணும், அடுத்து பாடுற பாடல்கள் கொஞ்சணும். இவ்வளோலாம் கொஞ்சம் வரும்போது தான் படம் பிடிக்கிற இடத்துல அது ஒரு கொஞ்சலாக மாறி ரசிகர்கள்ட்ட போய் சேரும். அப்போ நீலோத்தி அப்படின்னு ஒரு சொல் எடுத்து அந்த சவுண்டிங் கூட வச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. அதை இயக்குனர்கிட்டையும் இசையமைப்பாளர்கிட்டையும் கொடுத்து பார்த்தேன். அவங்க பார்த்து பாடி கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது மாதிரி இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் அது பிடித்த சொல்ல மாறிடுச்சு. நீலோத்திக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நான் கூட ஏதோ ஊர் பக்கம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, தன்னுடைய லவ்வரை கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஏதோ இருக்கும், சிம்பிளா இருக்கும்னு நினைச்சிட்டேன் நான். இல்லை, ஒரு அது உருவாக்கின சொல்லுனாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? பொருள் இல்லாமல் நம்ம வெறும் சொல்ல உருவாக்கி என்ன பண்ணுறது? அந்த பொருள் ரொம்ப காத்திரமா இருக்கு. காத்திரமாக இருந்தால் நன்றி. அது விளக்கம் உங்களுக்கு பிடிச்சது. இப்போ அந்த நீலோத்தி அப்படிங்கிறது ஓகே, இந்த ஆலாத்தி அப்படின்னு தொட்டெடுத்து ஒரு ஆமாம், அது நீலோத்தி நம்ம தமிழே வந்து இசை சொல்லு தான். எதுகை மூனை ஈபிட்டோட அது தொடர்ந்து வந்துடும். இப்போ நீலோத்தின்னு எடுக்கும்போதே ஆலாத்திங்கிற சொல் வந்துருச்சு. ஆனால் ஆலாத்திங்கிற சொல்லு நீங்கள் வந்து வெறுமனே வந்து எதுகை மூனைக்காக பயன்படுத்த முடியும். அதுக்கு ஒரு சரியான ஒரு அர்த்தம் வேணும் அதுக்கு. அப்போது நீலோத்தி உன் நினப்பில் லாந்திரன் சொல்லிட்டான். அடுத்து அவன் என்ன பண்ணணும்? எனக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே இந்த உலகத்தில் உறவு அவன் மட்டும்தான். அவனுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாக இருந்த அப்துலோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போது கையில் மட்டும்தான் அவன் உலகம். நம்ம எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை வந்து ஆராத்தி எடுத்து தான் அவளோட நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்போம் இந்த விஷயத்தையும். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் கையில் தான் அவனுக்கு எல்லா விதமான மங்களகரமான உறவும். அப்போ அவளை வந்து ஆலாத்தி மனசில் ஏந்திரன் ஒன்று இருக்கு இல்லையா உயிரில், அது வந்து நான் அப்படி ஒன்று வச்சு பார்ப்போன்னு அதுவும் வந்து இன்றைக்கி எல்லோரும் பிடிச்சி சொல்ல மாறிடுச்சு. அது லாந்திரன் நம்ம ஊர் பக்கம் வந்து இப்போ நான்லாம் வந்து நாகர்கோவில் பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் புழங்குவாங்க. நம்ம லாந்திரன் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய வார்த்தை. சென்னையில் நான் அந்த லாந்திரங்கிற வார்த்தையெல்லாம் நான் கேட்டு பழகலை. ஆனால் என்னுடைய சின்ன வயசு பருவங்களில் நான் ஊரில் இருக்கப்ப லாந்திரங்கிறது நம்ம தினம் நான் யூஸ் பண்ணுற வார்த்தை. அதாவது சும்மா போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு லாந்திரன். இப்போ தஞ்சாவூர் பக்கம், இப்போ உங்கள் ஊர் பக்கமும் லாந்திரன்னு சொல்லுவாங்க. அது இப்போ ரொம்ப நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க இல்லையா? எங்கள் ஊர் பக்கம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதை சொல்லுவாங்க. அது நம்ம பக்கம் அதிகம் அந்த பயன்படுத்துகிற வார்த்தை என்னடா அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிறத விஷயமா இருக்கும். லாந்திரங்கிறது எப்போயா சொல்லுவாங்க. அது என்னென்னா அதிகமாக அந்த பக்கம் வராத ஆள், புழங்காத ஆள் திடீர்னு வந்தான்னா என்ன இந்த பக்கம் இந்த பையன் லாந்திரான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடு அதை சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அந்த லாந்திர அந்த ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவன் நடக்கவும் மாட்டான், மிதக்கவும் மாட்டான். அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் அவனுடைய ஒரு சந்தேகத்திற்கு அப்படி இருக்கும் அந்த இது மூமெண்ட். அப்போ அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துவாங்க லாந்திரங்கிற சொல்ல. நான் அந்த கோவில்பட்டி நீங்கள் சொல்ல மாதிரி நாகர்கோவில் பக்கம் லாந்திரங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. அப்புறம் கீரா சாருடைய ஐயாவுடைய நாவல் கதைகளில் நிறைய படிச்சதில் நிறைய. அப்போ வந்து அந்த சொல்லு வந்து அங்கே சரியாக இருந்தது. அது ஜஸ்டின் சார் தான் அதை அந்த இடத்துல அழகாக பிச் பண்ணி அப்படி போகலாம் அப்படின்னாரு. ரொம்ப அது எல்லாருக்கும் அது மொத்தமாகவே அது ஒரு கிராமத்து சொல்ல அமையும் போது எல்லாருக்கும் பிடிச்சது அது மாறிடுச்சு. இந்த நேர்காணலுடைய ஆரம்பத்தில் சொன்னீங்க சார், எனக்கு வந்து அயோத்தி படத்தில் வந்து நீங்கள் எழுதின காற்றோட பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அந்த பாடல் தான் இங்கே நீலோத்தியில் கொண்டு விட்டுருக்கு அப்படின்னு. அந்த வாய்ப்பு, அந்த பெருவாய்ப்புன்னு சொல்லலாம். நிச்சயமாக அந்த பாடல் ஏற்படுத்தின தாக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா? காற்றோட பட்டம் போல் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாருக்குள்ளே ஏற்படுத்தினதுங்கிறத நான் நேரடியாக சில பேர் மூலமாக
பாடலை கேட்டுட்டு பாராட்டுவாங்க இல்லையா, அவங்க மூலமாக உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பாடல் லிங்க்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து போய் பார்க்கும்போது இந்த உறவுகளை மிஸ் பண்ணவங்களோட வழி என்ன, ஒவ்வொருத்தரும் காற்றோடு பட்டம் போல நான் எழுதின வழியை விட அதிகமாக அவங்களுடைய ரைட்டப்பில் இருந்தது. அது கூட சில பேர் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. பாடல் எழுதினவர் சொன்ன விஷயத்தை விட நீங்கள் சொல்கிற விஷயம் நிறையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மந்திரமூர்த்தி சாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல இசையை கொடுத்த இசையமைப்பாளர் ரகுநந்தன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நம்பிக்கையில் எனக்கிட்ட மந்திரமூர்த்தி சார் இந்த வாய்ப்பை ஒன்று கொடுத்தாருன்னு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான பாடல்கள் எதுவும் நான் எழுதலை. காதல் பாடல் எழுதியிருக்கேன், கதை சார்ந்த பாடல் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து மந்திரமூர்த்தி சார் வந்து திலகருங்கிற ஒரு படத்தில் நான் பாடல் எழுதினேன். அந்த படத்தின் மூலமாக தான் அவர் அறிமுகம். ஆனால் அந்த படம் 14ல் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருடம் அவருக்கும் எனக்குமான எந்த பழக்கம் இல்லை. வழியில் பார்த்தா பேசிக்குவோம். எப்படி இருக்கீங்க சார், என்ன பேசிக்குவோம். அவர் நல்லா இருக்கீங்களா அண்ணா அப்படின்னு கேட்பாரு. அதோடு தான் அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அண்ணன் நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னாரு. சொல்லு சார், அதுதான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு. அப்புறம் சந்தித்து அந்த கதையை சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த கதை சொன்னார். கதையிலே எனக்கு கண் முன்னாடி உண்மையிலே ஒரு படம் ஓடிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம நேரடியாக அந்த காட்சியை பார்க்குற மாதிரியே மனசு உணர்ந்து கண்கள்லேருந்து கண்ணீர் கூட 2 சொட்டுலாம் வந்துருச்சு. அது அவர் எதுப்பிருந்து கதை சொன்ன அவருக்கு தான் தெரியும். கதை கேட்டோன்னே அவர் கட்டி பிடிச்சி ரொம்ப நல்ல கதையாக இருக்குது சார் அப்படின்னு. அப்புறம் அந்த பாடலுக்குரிய எனக்கு பொறுப்பும் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா படத்தில் வந்து 2 பாடல் தான் அப்போதைக்கு இருந்தது. ஒரு பாடல் வந்து காவல் நிலையத்தில் கொஞ்சம் ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் தான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லக்கூடிய இறுதி காட்சிக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு இடம். இங்கே தான் வந்து ஒட்டுமொத்த கதையின் சாராம்சத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடந்து போகணும். எப்பொழுதுமே நிறைய படங்களை கவனித்தா அவங்களுக்கு தெரியும், இறுதி காட்சிக்கு முன்னாடி ஒரு பாடல் இருந்துச்சுன்னா அந்த பாடல் ரொம்ப கவனமாக கையாளுவாங்க. ஏன்னா அந்த பாடல் கொஞ்சம் சுணங்க அடிச்சிருச்சுன்னா அடுத்த காட்சிக்கு ரசிகர்களை கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ அதை வந்து ரகுநந்தன் சார் வந்து ரொம்பவே உள்வாங்கி அந்த டியூனை அழகாக பண்ணி கொடுத்துருந்தார். எனக்கு டியூனை கேட்டோன்னே எழுதணுங்கிற ஆர்வம் ரொம்பவே வந்துடுச்சு. அப்போ நான் முதல்ல வந்து அதை எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு 4, 5 வரி கணவனுக்கு மனைவிக்கான அந்த அன்பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரணத்தில் எல்லாம் வந்து சசிகுமார் சார் மேலே அதை ட்ராவல் பண்ணிடலாம். ஒரு மனிதன் வந்து எங்கிருந்தோ வந்தவனுக்கு உதவி பண்ணுற அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம். நீ எந்த ஊருக்கு வேணாலும் போ, உன் மனசில் நல்ல அன்பு இருந்ததுன்னா உனக்கு நல்ல மனிதர்கள் அங்கே கிடப்பாங்க, அந்த அன்பு உன்னை வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்படின்னு அந்த பாடல் எழுத ஆரம்பித்தோம். அதுக்கு முதல்ல எழுதின பல்லவி கூட, யாராரோ வந்து போகும் இந்த வாழ்விலே சில பேரோட சொந்தம் மட்டும் தங்கி கொள்ளும் நெஞ்சிலே அப்படின்னு அந்த பாடல் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கணவன் மனைவிக்கானது அந்த பல்லவியில் இருக்கும். சரணம் முழுக்க வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை எழுதி அனுப்பிச்சிட்டேன். மறுநாள் 2 நாள்லேயே அவருக்கு எழுதி அனுப்பிச்சி படித்து பார்த்தா அவருக்கு வந்து ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு மைண்டில் பட்டுடுச்சு மந்திரமூர்த்தி சாருக்கு. சரி சார், வேறு மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு. இந்த வரியை நம்ம பயன்படுத்துகிறோம், இவ்வளோ பாசிட்டிவான வரிகளை நம்ம விட வேண்டாம். படத்தினுடைய இறுதி காட்சியில் பல்ராம் உன் பேர் என்னன்னு கேட்குற இடத்துல அவர் அப்துல் மாலிக்னு சசிகுமார் சொல்கிற இடத்துல நம்ம இந்த பாடல் வரிகளை பயன்படுத்துகிறோம்னா எனக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ரசிகர்களோட வந்து அது கனெக்ட் ஆகும்னு தோணுதுன்னு அப்படின்னாரு. அப்போ இங்கே என்ன போகலாங்கும்போது, இங்கே ஜென்ரலாக வந்து ஒரு 3வது மனிதன் பாயிண்ட்லேருந்து இருக்கட்டும் பாடல். ஆனால் வழியை சொல்கிறது வந்து பல்ராமுடைய மனசு தனக்குத்தானே ஒருத்தன் விசாரணை பண்ணிக்கிட்டு தன்னை வெளியில் ஒப்பிப்பான்ல, அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாரு. இதுலேயும் எனக்கு வைக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை இழந்தவங்க மாதிரியான வார்த்தை வெளியில் வந்துடக்கூடாது. ஏன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஆடியோ தான் வரும். ஆடியோவில் வந்து மனைவி இழந்துட்டோம் அந்த மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடாது. ஆனால் கேட்கும்போது ஒரு வழி இருக்கணும் அப்படிங்கும்போது, அதனால தான் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு அதனால மெட்டஃபோராக வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம காற்றோட பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அட யார் சொல்லக்கூடும் அது போகும் போக்க தான், கண்ணால் காண்பது பொய்யாய் மாறுமா, எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா, ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று அப்படின்னு நம்ம அந்த தெய்வம் பார்க்க வந்து தெய்வம் போச்சுன்றெல்லாம் வந்து கதையை படித்தவங்களுக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். வெளியில் பார்க்குறவங்களுக்கு படத்தோடு கனெக்ட் பண்ணும்போது தான், ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஒரு சாமி பார்க்க வந்தேன், ஆனால் வந்த இடத்துல பல்ராம் அவனுடைய மனைவி இழந்துட்ட அந்த இப்போ தான் என் மனைவி வந்து ஒரு தெய்வம் உணர்றங்கிற அவனுடைய அந்த இது புரியும் உங்களுக்கு. கண்ணால் காண்பது என் முன்னாடி வந்து அவள் இறந்து கிடப்பா, இது மாறிடுமா, எங்கோ போயிடுச்சு, இனிமேல் அது கிடைக்காது, ஆனால் கிடைக்குமாங்கிற அந்த ஏக்கம்,
அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அப்புறம் சரணத்தில் வந்து பக்கத்தில் வாழும்போது உன்னரும்பு தெரியலை, உன்னரும்பு தெரியும் போது பக்கம் நீங்கலை. இது வந்து நம்ம வழக்கமாக எல்லாருமே வீடுகளில் கேட்ட ஒரு சொல்லு தான். அப்பா அம்மா நம்மளை சொல்லியிருப்பாங்க, எந்த பொருள் இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாதுன்னு. அதை அந்த இடத்துல பயன்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல மெட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து நம்ம சொன்ன விஷயம் வந்து அதுக்கு இதுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பான வேர்டாக இருக்கணும். அதே நேரத்தில் இதுவரைக்கும் ரசிகர்கள் கேட்காத ஒரு தன்மையில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நம்ம வந்து தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதுமில்லை. நம்ம எதையோ தண்டனைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் தனியாக விடப்படுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது மிக கொடுமை. அது பேசுவதற்கு ஆள் இல்லாமல், பழகுவதற்கு ஆள் இல்லாமல், தன்னுடைய வலிகளை, மன உணர்வுகளை வெளியில் சொல்லிக்கிறது கூட ஒரு மனசோ, ஆறுதலுக்கான ஆளோ கொடுக்குறது ஆளும் இல்லாமல் இருக்கிற வலி இருக்குது பாருங்கள். அது ரொம்ப கொடுமையாக நானும் உணர்றேன், நிறைய பேர் உணர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த தண்டனை போல் ஒன்றும் இல்லைங்கிறத அங்கே இது பண்ணணும். அடுத்த இடம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பையன் பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லணும். அந்த இடத்துல வந்து ஒரு கவிதையாக போய் பார்க்கலான்னு தான் நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேருவதில்லை என்ன விதியோ அப்படின்னு அங்கே ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றாவே அதை அடுத்தடுத்த இடத்துக்கு அதை எலிவேட் பண்ணி போனதுனால அது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் மாறிடுச்சு. அது நிறைய பேர் அந்த 2வது சரணத்தில் வந்து அந்த எறும்பு வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். சின்னதொரு எறும்பு கூட தன்னுடைய உணவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். சிற்றெரும்பு போல கூட நான் என் சொந்தங்களை காக்கலை அப்படின்னு. கிட்டத்தட்ட அது என்னுடைய வாக்குமூலமாக இருந்தது. ஏன்னா அந்த சினிமா துறைக்கு வந்து குடும்பத்தை நல்ல விதமாக காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய ஏக்கங்கள் நமக்கு இருக்கும். இன்னும் அதை சரியாக செய்யலையோங்கிற எண்ணமும் ஒன்று எனக்கெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அவனுக்கு அதான் கிட்டத்தட்ட பல்ராம வேலை பார்த்தாலும் அவன் சம்பாரித்து கொடுத்தா மட்டும் பத்தாது ஒரு குடும்பத்துக்கு. அந்த குடும்பத் தலைவன் அல்லது அப்பா, கணவன்கிற இடத்துலேருந்து அந்த அன்பை பரிமாறணும்ல, அது அவன்கிட்ட இல்லை. அந்த கதையில் நம்ம காமிக்கிற இடத்துலேருந்தே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த இடம் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. கோயில் தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருமோ இந்த உலகிலே, இன்று தான் என் முகத்தை பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு இடம் அங்கே போயிருப்போம். ஏன்னா இதனால் வரைக்கும் நான் கண்ணாடியில் பார்த்துருக்கேன் என் முகத்தை. ஆனால் என்னுடைய புறமுகத்தை தான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக என்னுடைய அகமுகத்தை இந்த தருணத்தில் தான் பார்க்குறேன். மனைவி இழந்துட்டு குழந்தைங்க வந்து என்னை யாரோ, நான் யாரோன்னு என்னை பார்க்குற இந்த தருணத்தில் தான் இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் நான் எப்படி வாழ்ந்திருக்கேங்கிறது தெரியுது. எவ்வளோ அழுக்காக இருந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த உண்மை எனக்கு இப்போ தான் புரியுதுங்கிற மாதிரி. ஏன்னா வெடித்து அழுதுட்டு தான் அவன் கிளம்புவான். அப்போ தான் அந்த பாடல் உங்களுக்கு ஒலிக்க ஆரம்பிக்கும். அப்போது எல்லாமே அவருக்கு மேட்ச் ஆனது. அது இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் ரொம்ப பெருவாரியாக சேர்ந்து நிறைய இடங்களில் அதுக்கான பாராட்டு கிடைச்சது எனக்கு. சார் எப்படி சார் ஃபுல் டைம் பாடலாசிரியர் தானா? இல்லை ஏன்னா வந்து அந்த சீசன் மலை மாதிரி தான் இப்போதைக்கு பாடல் துறையில் கிட்டத்தட்ட 2010லேருந்து நான் பாடல் எழுதிட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 150லேருந்து 200 பாடல்கள் தான் எழுதியிருப்பேன். திரை இசை பாடல், தனி இசை பாடல், பக்தி பாடல், நான் எல்லா ஜோன்லையுமே எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே தான் நான் அடைச்சிக்கல. ஏன்னா இந்த கான பாடல் மட்டும் இன்னும் கொஞ்சம் நமக்கு கை வரல. அந்த சென்னை சொற்கள், சில சொற்கள்லாம் போட்டு பயன்படுத்துகிற அளவுக்கு. என்னென்னா எனக்கு முதல் பாடல் வந்து எழுதி இசைஞானி இளையராஜா அவருடைய இளைய மகன் யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் முதல் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடச்சி எழுதி அந்த பாடல் வந்து பெரிய ஹிட்டானாலும் கூட இன்றைக்கி இருந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் அன்றைக்கி இல்லாதனால நான் தான் எழுதுனங்கிறது ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அப்போ வந்து அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்புகள் வந்து அமையலை. யுவன் சார்கிட்டேருந்தும் அடுத்தடுத்து எனக்கான வாய்ப்புகள் அமையலை. எப்பொழுதுமே ஒரு இசையமைப்பாளர்கிட்ட பாடல் எழுதணும்னா அந்த பாடல் ஹிட்டான சூழலில் அந்த பாடலாசிரியர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு 4-5 பாடலாவது அந்த இசையமைப்பாளர்கிட்டேருந்து கிடைக்கும். அப்புறம் அது ஹிட்டாகிறத பொறுத்து அடுத்தடுத்து அவங்களுடைய காம்போ அமையும். அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமான ஒரு ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. இசையமைப்பாளர்களுக்கும் கவிஞர்களுக்குமான அந்த நட்பு, அன்பு, தொழில்துறை தன்மை அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. எனக்கேனோ அது முதல் பாடல் அது அமையலை. ஓஷலா வந்து எல்லா இடங்களையும் பாடப்படுது, கேட்கப்படுது. போகிற இடங்கள்லாம் நம்ம வாய்ப்பு கேட்டு போகிற இடங்கள்லாம் அந்த பாடல் நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் வாய்ப்பு வந்து குறைவாக தான் வந்தது. கிடைச்ச வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்தி தான் வந்தோம். வணிக ரீதியாக அந்த படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையாதனாலும், பெரும் கதாநாயகர்களுக்கு நான் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமையாததுனாலும், அதிகமான அறியப்படாத கவிஞராக இருந்தனால தொடர்ச்சியாக எனக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கல. அப்போ என்னுடைய குடும்பம், எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க. அப்போ என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றணும் போது எனக்கு கிடைச்ச வேலைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது நான் ஒரு கடையோ இதை வச்சுக்கிட்டு போய் வேலை பார்த்தேன்னா முழுக்க நான் அதுக்குள்ளே சரணடைஞ்சிருவேன். அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அப்போ எனக்கு பாடல் எழுத முயற்சி பண்ணுறதுக்கு தேவையான நேரமும் கிடைக்கணும். என்னுடைய குடும்பத்துக்கு குறைந்தபட்ச அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பொருளாதாரமாவது கிடைக்கணும். அந்த மாதிரியான வேலைகளாக பார்த்துக்கிட்டு பாடல்துறையில் அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே வரேன். இன்றைய வரைக்கும் அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு.
கஷ்டம்தான் இல்லையா? அது ஒரு தனி கஷ்டம். பரவாயில்ல. இந்த போராட்டமும் ஒரு சுகமானது தான். காதல் சுகமானதுங்கிற மாரி இது ஒரு லட்சிய சுகம்னு வச்சுக்கங்களேன். எப்போவோ எழுதின ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? நம்ம சங்கமம் படத்துல கூட கலைஞர்கள பத்தி சொல்றப்ப, ஆமாமா. அந்த பாடல் மாதிரி அது வரி டக்குன்னு ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான்ங்கிற மாரி தான் தன் கண்ணீரை தண்ணீரை கூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அது வந்து உண்மையிலேயே ஒரு உயிருள்ள ஒரு வரி தான். ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதினது. ஏன்னா, எனக்கு எவ்வளோ சிரமம் இருந்தாலும், அடுத்த தேவைக்கு ஏதாவது பணம் அப்படி இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும், அந்த நேரத்தில ஒரு பாடல் எழுத வாய்ப்பு வந்தா, மத்தது எல்லாமே மறந்துரும். இதுலேருந்து நம்முடைய வாழ்க்கை நல்லாயிராதா? அப்படின்னு தான் அத எழுத ஆரம்பிப்போம். அப்போ வந்து அந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. நீலோத்தி அதுக்கான கதவுகள திறந்திருக்குன்னு சொல்ல எடுத்துக்கலாமா? நிச்சயமா கதவுகள திறந்திருக்குன்னு எடுத்துருக்கலாம். ஆனா என்ன பாராட்டுகளையும் அதிகமாக்கியிருக்கு. கதவுகளையும் திறந்திருக்கு. ஆனா இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரல. வருங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த நேர்காணல்ல இருந்து உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும், அனைத்து நிச்சயமா, கதவுகளும் நிச்சயமா. திறக்கும்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நெறைய பேர் கூப்பிட்டு பேசுறாங்க. இன்னும் வேலையா வரல. மற்றபடி நீலோத்தி வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்த எனக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கு. எப்ப சார் முதல் கவிதை எழுதுனீங்க? உண்மைய சொன்னா எப்ப அம்மான்னு கூப்பிட்டோங்கிறது ஒரு குழந்தைக்கு தெரியாதோ, அந்த மாரி தான் எனக்கு எப்ப கவிதை எழுதுனதுன்னு தெரியாது. எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு காலகட்டம் அப்பாவுடைய உழைப்பிலேருந்து தன் உழைப்புக்கு மாறுகிற ஒரு பருவம் வரும் இல்லையா? அந்த பருவம் எனக்கும் வந்தது. அப்ப நாமளும் சம்பாரிக்கணும். சம்பாரிக்கணும்னா என்ன வேலை செய்யணும்? எந்த கைத்தொழில் நமக்கு தெரியாது. படிச்சுக்கிட்டு க மேல்நிலை படிப்பு முடிச்சு, அப்போ அந்த என்ஐஐடின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் வந்த காலகட்டம் அது. அப்போ தான் கணிப்பொறி சார்ந்த சில விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பரவலாக பேசப்பட்டுட்டு இருந்தது. என்னை அங்கே தான் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. "நீ கணிப்பொறி படிச்சுக்கோ" அப்படின்னு. எனக்கு பொதுவா தமிழ் மொழி மட்டும் தான் தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் அதான் தெரியும். இங்கிலீஷ்லாம் வந்து நீங்க பேசினா பதில் சொல்லுவேனே தவிர, அந்த வெர்பு டென்ஸோட திருப்பி பதில் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு நாலேட்ஜ் இல்ல. கத்துக்கிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமா. தமிழ் தான் எனக்கு இயல்பா தெரியும். தமிழ் தான் எனக்கு பிடித்ததும். பள்ளிக்கூடத்துலேயும் தமிழ் தான் விருப்ப பாடமா நான் ரொம்ப எடுத்து படிச்சேன். எனக்கு அந்த என்ஐடியில போனா எல்லாமே ஆங்கிலம் தான். பாடம் நடத்துறது கூட உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல வச்சு தான் நடத்துவாங்க. அப்போ எனக்கு ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்துருக்க மாரி தான் ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு. கிட்டத்தட்ட அப்போ தான் எனக்கு அந்த கேள்வி வந்தது. நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கும்போது, அ நான் பாடல் எழுதணும்னு முடிவு பண்ணதே ஒரு பெரிய அறியாமை தான். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச பாடலாசிரியர்கள் எல்லாமே ஒருவர் கண்ணதாசன், இன்னொரு வைரமுத்து. கண்ணதாசன் எப்படி அறிமுகம்னா, வீட்ல பேசிக்கிட்டு இருப்பாங்களே. எங்க அப்பா பெரிய சிவாஜி ரசிகர். அ அவர் எப்பயாவது சொல்லுவார். அவர் அடிக்கடி சினிமா பார்க்குற ஆள் இல்ல. அவர் வந்து உண்மையிலே சிவாஜி ஐயா அவர்கள் இருந்து ஹீரோவா நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தோட திரையரங்கில போய் சினிமா பார்க்குறத நிறுத்தினவர் அவர். ஆனா அடிக்கடி சொல்லுவார் சிவாஜி பாடல்கள பத்தி. அப்போ சிவாஜி பாடல்கள பத்தி சொல்லும்போது, எம்ஜிஆர் கண்ணதாசன் ஐயா அவர்கள பத்தியும் பேசுவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஐயா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வரும்போது, கண்ணதாசன் ஐயா பேச்சு வந்துரும். எனக்கு அருகாமையில இருக்க ஊர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டைன்னு சொன்னாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயாவுடைய பேச்சு வரும். ஆனாலுமே அதிகம் காதுல விழுந்த சொல் வந்து கவிஞர்னா கண்ணதாசன் தான். அப்புறம் நான் படம் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டம் வந்து 85லேருந்து அந்த காலகட்டத்தில எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு 12, 13 வயதுலேருந்து. அப்ப பெரும்பாலும் கேள்விப்பட்ட பேர் வந்து வைரமுத்து ஐயா அவர்கள் தான். ஸோ இந்த 2 பேர் தான் இருக்காங்க. வாலிய கேள்விப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய லெஜெண்ட். ஆனாலும் வந்து அவ்வளவா வந்து நமக்கு அந்த பேர் பரிச்சயம் ஆகல. இந்த 2 பேர் தான் அதிகம். அப்ப 2 பேர் தானே பாடல் எழுத இருக்காங்க. சினிமா முதல்ல கண்ணதாசனே இல்ல. வைரமுத்து ஐயா தானே இருக்காரு. அதிகபட்சம் போனா அப்புறம் வாலி ஐயா இருக்காரு. நம்ம பாடல் எழுத போவோமே! அப்படின்னு வந்தது தான். அது மிகப்பெரிய நான் என் வாழ்க்கையில எடுத்த அறியாமையின் முடிவு அது. சென்னைக்கு வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க வந்து வாலி ஐயா, புலமை பித்தன், காளிதாசன் ஐயா, மேத்தா ஐயா, இந்த மாரி ஏகப்பட்ட பேர் பழனி பாரதி ஐயா, அறிவுமதி அண்ணன் இந்த மாரி நெறைய பேர் இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இவங்கெல்லாம் கங்கை அமரன் ஐயா அவர்லாம் 3000 பாடலுக்கு மேல எழுதியிருக்காரு. நமக்கு அது தெரியவே இல்ல அங்க இருக்கும்போது. ஏன்னா, நீங்க கேட்டீங்களே எங்கேருந்து கவிதை வந்து நான் வந்து விருப்பப்பட்டு எடுத்த விஷயம் இல்ல எனக்கு. தமிழ் பிடிக்கும். என்னுடைய கையெழுத்து அழகா இருக்கும். நம்ம எப்பொழுதுமே நம்ம வசிக்கிற பகுதிகள்ல நமக்கு முன்னாடி அண்ணன்மார்கள் சில பேர் இருப்பாங்கல்ல. அவங்க காதலிகளுக்கு கடிதம் எழுதும்போது என்ன வச்சு தான் எழுதுவாங்க. அவங்க ஏதாவது வார்த்தை சொல்லும்போது குணாவுல கமலஹாசன் சொல்லுவார்ல, "கண்ணே மணின்னு ஏதாவது சேர்த்துக்கங்கிற" மாரி நம்மளும் "அன்பே ஆருயிரே கண்ணே கண்ணின்னு" சேர்த்துக்கிறது. அவங்கள்ட்ட அப்படி காமிக்கிறது. "டேய் பரவாயில்லடா, நல்லா தான்டா இருக்கு, எழுதிக்கடா" அப்படிம்பாங்க. ஸோ அப்படி எழுத ஆரம்பிச்சு தான் நம்ம சின்ன சின்ன பாடல்கள் எழுதுவோம். அப்போ நமக்கு அதிகபட்சம் அந்த காதல் வரிகள் தான் தெரியும். எத்தனை பாடல் எழுதினாலும் அந்த காதலுக்குள்ள தான் நம்ம இருப்போம். ஒரு பாட்டு வந்து "உன்னை பார்த்தேனே" அப்படின்னு எழுதுனோம்னா, அடுத்த பாட்டுல வந்து "நீ எப்போ என்ன பார்ப்பன்னு" எழுதியிருப்போம். 2க்கும் வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. கேள்வி தான் மாறும். வார்த்தை வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த மாரி தான் எழுதணும். ரொம்ப ஒரு மொழி போதாமையும், பாடல்கள் ஆசிரியர் இவ்வளோ பேர் இருக்காங்கிறது அந்த அறிவின்மையோடு தான் சென்னைக்கு நான் வந்தேன். இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதாவது தமாஷா கூட நான் அடிக்கடி சொல்லுவேன்.
புலிவாலை பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது அது எங்கேயாவது ஓய்வு எடுக்கும்போது விட்டுட்டு ஓடி இருந்திருக்கலாம். நான் அது கொட்டாய் விடும்போது புலி கடவாப்பல்ல ஏறி உட்காந்துட்டேன். அது மூடுறதுக்குள்ளே நான் வெளியில் வந்துடணும். இல்லைன்னா நான் பலியாயிருவேன் அதுக்கு. அப்போ நான் ஜெயிச்சுட்டு தான் வெளியில் போகணும். அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவைங்க? நம்ம இது குறித்த விஷயங்கள படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கும்போது, அப்போ நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சுக்கிட்டேன். அதுக்கான ஒரு காலகட்டம் ஒரு 3 வருடம் எடுத்துக்கிட்டேன். காளிதாசன் ஐயாங்கிற ஒரு கவிஞர்ட்ட ஒரு வருடம் உதவியாளரா சேர்ந்து தத்தகாரத்துக்கு எழுத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய முயற்சி ஆரம்பித்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் சரியான ஒரு இடத்த நோக்கி தான் வந்திருக்கேன். என்னுடைய வளர்ச்சி தாமதமா இருந்தாலும், சரியான ஒரு இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கேங்கிற மாரி என் மனசு சொல்லுது. காதலர் தினம் நெருங்கி வருது. ஒரு கவிஞராக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில காதல் மீதான பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாரும் சொன்னதா சார். நான் என்ன புதுசா சொல்ல போறேன். காதல்ங்கிறது எப்பொழுதுமே இப்ப நம்ம அப்துல் அ கலையரசிய வச்சு பார்த்தா கூட 2 பேரும் 2 வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க முன்னாடி மதமும் இல்ல, சடங்கு இல்ல, சமயம் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் கோயிலுக்கு போறான், அவ எடுத்து திண்ணூறு பூசிடுறான். அப்துல் தொழுகை நடத்துறான், அதுக்கு அவ பக்கத்துல நின்னு பார்க்குறா. ஸோ மதமோ, கடவுளோ அவங்கள சுத்தி பின்னப்பட்ட எந்த ஒரு விஷயமும் காதலுக்கு எப்பொழுதுமே அந்நியமா தான் படும். நான் முதல் பாடல் எழுதின போது பாண்டியன் சார் கூட அழகா ஒரு பாடல் விவரிச்சார் எனக்கு. காதலிக்க 2 மனசு போதும், கல்யாணத்துக்கு வாழ்த்துறதுக்கு நிறைய மனசு தேவை அப்படிம்பாரு. அந்த மாதிரி காதல் எதையுமே எதிர்பார்க்காது. இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி காதல் மட்டும்தான் அதுக்கு தெரியும். அது முழுக்க முழுக்க அதுக்குள்ளே இருக்கிறது முழுக்க அன்பு தான். இப்போ நான் சமீபத்தில கூட ஒரு கவிதை தொகுப்பு எழுதிக்கிட்டு இருக்கேன். அது முழுக்க முழுக்க ஒரு பெண் சார்ந்த ஒரு கவிதை தொகுப்பு. அதில் கூட ஒரு கவிதை வச்சிருப்பேன். காத்து கருப்பு ஏதும் என்ன பிடிப்பதில்லை, காதல் பிடிச்சி என்கிட்ட பேய்க்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. பேய்க்கே ஒன்றும் கிடைக்காது காதல் பிடிச்சி. ஏன்னா அவன் முழுக்க முழுக்க காதல் தான் இருப்பான். அவனுக்குள்ளே எதுவுமே அந்த ஆணுக்கோ பெண்ணுக்குள்ளேயோ அவனுக்குள்ளே அவன் நிறைஞ்சிருப்பான், அவனுக்குள்ளே அவன் நிறைஞ்சிருப்பான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கல்யாணம்ங்கிற அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு போகும்போது தான் நீங்கள் இந்த சமூக வாழ்க்கைக்குள்ளே வரணும், சில தேவைகள், சில மாறுதல்கள்லாம் இருக்கும். ஆனால் காதலிக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சார், உங்களுடைய முதல் பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இளைய மகன் யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் ஓஷலா ஓஷலா சாங், அதனுடைய அந்த வாய்ப்பு, அதில் அது ஏற்படுத்தி கொடுத்த அந்த தளம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நிச்சயமாக. ஓஷலா ஓஷலா என்னுடைய முதல் பாடல். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பூபதி பாண்டியன் சாருக்கும், அங்கீகரித்த யுவன் சங்கர் ராஜா சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பே ஒரு ஒரு அற்புதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் மூலமாக இயக்குனர் பூபதி பாண்டியன் சார் அறிமுகம். அறிமுகமாயிட்டேன். ஆனால் பாடல் எழுத வாய்ப்பு தரேன், பாருங்க அப்படின்னாரு. ஒரு 4 மாத காலம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய பொருளாதார தேவைக்காக சிறு சிறு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் நம்ம லக்ஷ்மண் சூரி சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு யோசனை. நம்ம பாடல் எழுத சின்ன சின்ன வேலைகளாக பார்த்துட்ருக்கோமே, இது சரியான பயணமா? அப்படிங்கும்போது, ஆமாம்ல, இது சரியான பயணம் கிடையாது. நீ போக வேண்டிய இடம் இந்த பக்கம் இருக்குது, நீ எதிர் திசையில் போயிட்டுருக்க அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு வார்த்தை சொன்னுச்சு. அப்போ நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருந்தது பூபதி பாண்டியன் சார் தான். சரி, அவரை போய் சந்திப்போம் அப்படின்னு உடனே அந்த போன வேலைக்கு போகாமல் என்னுடைய வழியை திருப்பிக்கிட்டு நேராக நெசப்பாக்கத்துலேருந்து அவருடைய அலுவலகத்துக்கு வர்றேன். நான் அவருடைய அலுவலகத்துக்கு வர்ற நேரத்துமும் யுவன் சங்கர் ராஜா கிட்டேருந்து ஓஷலா சாங்கு டியூனு சாருக்கு வர நேரமும் ரொம்ப சரியாக இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே இணை இயக்குனராக பணியாற்றிக்கிட்டு இருந்த இயக்குனர் ஆனந்த் சார் அவர்கள் நான் வந்திருக்க செய்தியை பூபதி பாண்டியன் சார்கிட்ட தெரிவிக்கிறாரு. எப்பொழுதுமே பூபதி பாண்டியன் சார்கிட்ட ஒரு விஷயம் உண்டு. ஒரு டியூன் வந்துடுச்சுன்னா அதை உடனே வார்த்தையாக கேட்குறதுக்கு விரும்புவார். அது நிறைய இயக்குனர்கிட்ட உண்டு. தத்தகாரமாக கேட்குறத விட ஒரு வார்த்தை போட்டு கேட்டால் அந்த மெட்டோட வீரியத்தை உடனே நம்ம உள்வாங்கிக்கலாம். அப்படி அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அடிக்கடி வந்துட்டு போகிறாரு, அவர்கிட்ட அதை கொடுத்து எழுத சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு அவரும் அந்த பாடலுடைய தன்மையை சொன்னார். கிட்டத்தட்ட அது என்னென்னா, ஒரு கல்லூரிக்கு வர்ற முதல் ஆண்டு மாணவன் கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சதுமே தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்துட்றான். பார்த்தோன்னே ட்ரீம். இது இயல்பான ஒரு காதல் பாடல் தான். ஆனால் அந்த காதல் பாடலுக்கு முன்னாடி எனக்கு வைக்கப்பட்ட ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குல்ல. அது என்னென்னா, அந்த பாடல்கள்லாம் எழுதுறதுக்கு கமிட் ஆனவர் அமரர் அண்ணன்னா முத்துக்குமார் அவர்கள் தான். ஏன்னா அவர் பயங்கர பீக்கில் இருக்கிற நேரம் அந்த டைமு. ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா சார் கூட அவர் இணைந்து பணியாற்றின அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் பாடல்கள், இளைஞர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க பாடல். இந்த படமும் ஒரு காதல் சொல்ல வந்தேன்னு ஒரு தலைப்பில் காதலை பற்றி தான் சொல்ல போகுது. அதனால் அண்ணன் தான் அதை எழுத போகிறார். அதையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. முத்துக்குமார் அண்ணன் தான் எழுத போகிறாரு. முயற்சி பண்ணுறோம், நீங்கள் நல்லா எழுதினா பயன்படுத்திக்கிறோம். இப்போ முன்னாடி அவ்வளோ பெரிய முத்துக்குமார் அண்ணங்கிற ஒரு யானை கொண்டு நம்ம முன்னாடி நிறுத்திட்டாங்க. இப்போ அவரை தாண்டி நம்ம எழுதணும். நமக்கு அது முதல் வாய்ப்பு. அப்புறம் பாடல் எழுத வர எல்லாருக்குமே இசைஞானி செய்கிற பாடல் எழுதணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். நடிக்க வரவங்களாம் மணிரத்னம் சார், வெற்றிமாறன் சார்,
இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இயக்குநர்களுடைய படங்கள் நடிக்கணும் இருக்க மாதிரி தான் பாடலாசிரியர்களுக்கும் இசைஞானி அவருடைய இசையில் பாடல் ஒன்று. அப்போ எனக்கு அவருடைய மகன் இசையில் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு வருது. இதையும் விட்டுறக்கூடாது. அப்போ அந்த டியூனை வாங்கிட்டு அப்போ கேசட்டில் தான் கொடுப்பாங்க. நாளைக்கு மதியம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் எனக்கு 2 பேரும் மத்தியில் முத்துக்குமாரன் நிற்கிறார். எனக்கு முத்துக்குமாரனை தாண்டியும் போகணும், இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் கூட இருக்கணும். இதுக்குள்ளே இந்த படத்தினுடைய கதையும் பாடலையும் சொல்லணும். அப்படி ஆரம்பித்தது தான் ஓஷலா ஓஷலா, காதலின் லாலி லாலி கேட்டேன், ஓஷலா ஓஷலா, வாழ்க்கையின் தோழின். அங்கே 2 வரியிலையும் நம்ம அதை கொடுத்துட்டோம். என்னுடைய காதலுடைய தாலாட்டை நான் உன்னை பார்த்ததும் நான் கேட்டுட்டேன், என் லைஃப் பார்ட்னரை உன்னை பார்த்ததும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத போட்டு தான் கல்லூரி கோயில். அப்பா அம்மா வந்து பள்ளிக்கூடம் காலேஜ் வந்து ஒரு கோயில் மாதிரி அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் அது கோயில் இல்லை, எனக்கான தேவதையோட வாசல் அது. அப்புறம் அது வரைக்கும் வந்து கல்லும் மண்ணுமா முள்ளும் முரடுமா தெரிஞ்ச அந்த பூமி வந்து அவனுக்கு வந்து ஒரு பூ மாதிரி ஆரம்பிச்சது. கொதித்தேனே குஷியாகவே பூமி பூவை போல ஆனதே, செதுக்காமல் சிலையாகினேன் நானுமே அப்படின்னு அந்த வரியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போக ஆரம்பித்தோம். அப்புறம் அது கல்லூரிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்னால எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகளாக புழங்குனா நல்லாயிருக்குன்னு தேவைப்பட்டது. அப்போ தான் அவள் கிளாஸ்குள்ளே வருவாளா வரமாட்டாளான்னு தெரியாது. அந்த இன்டர்வலில் வெளியில் வந்தால் அதிகபட்சம் எங்கே போவாங்க, கேன்டீன் தான் போவோம். ஏன்னா அங்கே இருக்க கிளம்ப தான் ஒரு கல்லூரிக்குள்ளே வந்து கேன்டீனு, கிரவுண்டு, அவங்க உட்காந்து பேசுகிற மாதிரியான பார்க் ஏதாவது இருந்தால் தான், அல்லது வகுப்பறை. அப்போ அடுத்து நேராக கேன்டீன் தான் வருவாங்க. அப்போ கொஸ்டினாய் போனவள் ஆன்சராய் வருகிறாள், தலைகூதி அவள் சாப்பிடும் மேஜை மீது காகமாகிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவிதையாகவும் எழுத முயற்சி பண்ணேன். அப்புறம் விஷுவலுக்கும் அது ஏற்ற மாதிரியான வரிகளாக இருக்கணும் முயற்சி பண்ணி அப்படி எழுத வேண்டிய கொடுத்தது தான். உண்மையை சொன்னால் அவர் படித்து பார்த்தோன்னே பூவி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். முதல்ல அவர் வெளியில் காமிச்சிக்கல அந்த சந்தோஷத்தை. என்னால் அதை உணர முடிஞ்சது. அவருக்கு பிடிச்சிருச்சுங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் அதே மாதிரி முதல்ல ஓஷலா ஓஷலாங்கிற வார்த்தையை வைக்கல. ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. நான் எப்பொழுதுமே வந்து ஆங்கிலத்தை வழியை திணிக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் என் தமிழை தான், அதாவது என் தமிழ்னா சொந்தம் கொண்டாடுறேன்னு நினைக்க வேணாம். என் தாய்மொழி தமிழுங்கிறதுனால என் தமிழ்னு சொல்கிறேன். தமிழ் வார்த்தைகளை தான் நான் பயன்படுத்த பார்ப்பேன். திரைப்பட பாடல்ங்கிறது வந்து இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாருடைய கூட்டு முயற்சிங்கிறதுனால அங்கே ஆங்கில வார்த்தை தேவைப்பட்டால் நம்ம அதை வந்து மாட்டேன்னு சொல்கிறதில்ல. அதுக்கான இடம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கிறது. அப்போ எல்லா வரிகளும் நல்லா இருக்குது. இந்த ஓப்பனிங் மட்டும் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் ஈஸியாக பாடுற மாதிரியான ஒரு வார்த்தையாக இருந்தால் என்ன அப்படி வச்சுக்கலாங்கும்போது ஒரு 10-15 வார்த்தைகள் எழுதி கொடுத்தேன். அதில் வந்து தான் ஓஷலா. இப்போ நீலோத்திக்காவது என்னால் விளக்கம் சொல்ல முடியுது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓஷலா கேட்டிங்கன்னா எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ஒரு மியூசிக்கல் வேர்டு தான் அது. ஆனால் பொதுவாக எந்த ஒரு வார்த்தைக்கும் இந்த உலகத்தில் அர்த்தம் இல்லாமல் இருக்காதுன்னு நம்புகிற ஆளுங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜில் எங்கோ ஒரு தேசத்தில் இந்த ஓஷலாவுக்கு ஒரு வார்த்தை அந்த அர்த்தம் இருக்கலாம்னு நம்புகிறேன். அப்படி கிடைச்ச ஒரு வார்த்தை தான் அது. அந்த பாடல் வந்து இன்றைக்கு வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் விரும்பி கொண்டாடப்படுது. சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன், திங்க் மியூசிக்கோட 15வது இந்த காதல் சொந்தம் படத்தோட 15வது வருஷம் கோல்டன் சாங்குன்னு யுவன் சங்கர் ராஜாவோட பேஜில் எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் நிறைய இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் புழங்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். அருகே நீ அமர்ந்தாய் அடி, தோளும் தோளும் கதை பேசுதே, உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, பேருந்தின் பொழுதியும் பூக்களாய் மாறுது, பேருந்தே குலசாமியாய் ஆனது, மன்றோடு மேகமாய் மாறுது அப்படின்னு நிறைய வந்து அந்த காதல் கொண்டாட்ட வரிகள் தான் அது இருக்கும். அதை அந்த அந்த வார்த்தைகள் எடுத்து கொடுத்தது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையும், அந்த கதைக்கான வார்த்தைகள் கொடுத்தது இயக்குனர் போது பாண்டியன் கதை சூழல் தான். இன்றைக்கி அந்த பாடலை நிறைய பேர் இன்ஸ்டாவில் மறுபடியும் கொண்டாடுறாங்க. இந்த வருட காதல் தினத்துக்கு கூட அந்த பாடல் வந்து எல்லா காதலர்களும் எடுத்து பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் பேசும்போது காதல் வந்து நிரம்பி விளையுது. நானும் கொஞ்சம் கவிதை பேசிக்கிறேன். காதல் நிரம்பி விளையுது. எத்தனை குடையேந்தி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் வியப்போடு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அத்தனை இன்னி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் கனவுகளும் ஈடேறி இன்னும் பெரிய பெரிய பாடல்களை எழுதி இந்த மனிதத்துக்கு மானுடத்துக்கும் நிறைய சேவையாற்றுறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ப்ரொவோக் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் நல்ல பாடல்கள் எழுதணும், அறம் சார்ந்த பாடல்கள் எழுதணும் தான் விரும்புகிறேன். தொடர்ந்து மக்களின் மனதில் இடம்பெறக்கூடிய பாடலை எழுதக்கூடிய வாய்ப்புகள் எங்கே கிடைச்சாலும் அதை நான் சரியாக பயன்படுத்திக்குவேன் நம்புகிறேன், உறுதி கூறுறேன். நன்றி.